நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒருவேளை சரோஜா சீக்கிரமா வந்திருப்பாளோ? ஐயோ அண்ணி, இப்ப நம்ம அம்மா கிட்ட திட்டு வாங்கியே ஆகணும். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறாங்களோ? இப்ப என்ன செய்யறது? அவ வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். நீங்க பதட்டப்பட வேண்டாம், நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். யாரு? சந்தியா, நானா? கதவு தருங்க, சூர்யா வந்திருக்கேன். சூர்யா வந்திருக்கான். சந்தியா, தயவு செஞ்சு கொஞ்சம் கதவு தருங்களேன். ஏதாவது வேலையா வந்திருக்கீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இருங்க. என்ன சந்தியா? சந்தியா, அது வந்து எனக்கு குடிக்க தண்ணி வேணும். சோட்டு, என்ன பாக்குற? போ போ போ, தண்ணி எடுத்து வா, போ. என்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. சந்தியா, இங்க பாருங்க சந்தியா, நீங்க என் மேல கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. இங்க பாருங்க, நான் கோமா இருந்தா மட்டும் அதனால என்ன ஆக போகுது? நீங்க முதல்ல போய் உங்க கடை வேலையை பாருங்க. இல்ல, அது கஸ்தூரி, கொஞ்சம் வேகமா பண்ணு. அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிங்க அண்ணி. சோட்டு வந்தா. என்ன மாமா, நீங்க இந்த வேலையை பண்றீங்க? நாங்களே இதை பண்றோம் மாமா, கொடுங்க. என் புள்ள சந்தோஷத்துக்காக இதை செய்யறம்மா. அவன் சின்ன வயசுல நல்லா படிப்பு சொல்லி கொடுத்து அவனுக்கு வருங்காலத்தை நான் தரல. ஆனா இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவன் வருங்காலத்தையே நான் மாத்த போறேம்மா. இந்த ரிக்ஷா வண்டி இன்னைக்குதான் சரியா பஞ்சர் ஆகணுமா என்ன? ஐயோ ஆண்டவா. மீனாட்சி, கொஞ்சம் இரு.
பாரா, அத்தை எனக்காக ஆப்பிள் வாங்க போறாங்களா? ஆப்பிள் ரொம்ப ருசியா இருக்குமே. ஆப்பிள் கிலோ எவ்வளோப்பா? கிலோ 120 ரூபாக்கா. 120 ரூபாவா? சரி சரி, 2 கிலோ போடுப்பா. இங்க பாரு, எல்லா ஆப்பிளும் நல்லா இருக்கணும். ஒரு ஆப்பிள் சரியில்லைன்னா கூட தெருவில் உன்னோட வியாபாரம் நடக்காம போயிடும். பார்த்து எடுத்து வை. கண்ணா விக்ரம், அம்மா. இங்க வாப்பா. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சரி எடு. விக்ரம், ம்? கடைக்காரனுக்கு பணம் கொடு. 240 ரூபாய். ஆ? என்ன பார்த்துட்டு இருக்கிற? பணத்தை கொடு. அம்மா, இந்த 240 ரூபாய் எதுக்கு? ரொம்ப அதிகமா இருக்கு. வாழைப்பழம் வாங்கிக்கலாமா? அண்ணே, இந்த வாழைப்பழம் கொடுங்க. விக்ரம், ஆ? அப்படின்னா உன் பொண்டாட்டி புள்ளைய பெத்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்காத. எலியோ பூனையோ தான் பெத்து கொடுக்க போறா. அப்பதான் படிப்பு அது இதுன்னு எந்த செலவும் இருக்காதுல்ல. அந்த எலியும் பூனையும் வெளியில இருந்தே பொறுக்கி பொறுக்கி தின்னுக்கும். அவ உன் பொண்டாட்டி. இங்க பாரு, பிறக்க போற உன் புள்ளைய விட உனக்கு பணம் தான் முக்கியமா? கொடு, பணத்தை எடுத்து கொடு. வா மீனாட்சி. இந்தாங்க 240 ரூபா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் ஆண்டி. சவிதா இருக்காளா? வணக்கம்மா. சவிதா காலேஜ் போயிருக்காளே. இன்னைக்கு? ஓ அப்படியா ஆண்டி? சரி நாங்க வரோம் ஆண்டி. சரி சரி, உங்க வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுமா. இப்ப என்ன பண்றது? சரோஜா திரும்பி வந்துட்டா. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் அண்ணி. அம்மா உண்மையிலேயே திரும்ப வந்துட்டாங்க. அது அது இன்னும் கொஞ்சம் அப்பளம் தான் மிச்சம் இருக்கு. கடகடன்னு பண்ணிட்டோங்களா? ஆமாமா கஸ்தூரி, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சீக்கிரமா வேலையை முடிச்சிடலாம். சரிம்மா, 2 பேரும் பார்த்து போங்க. கடவுளே அப்பா. முதல்ல கஸ்தூரிய போய் எங்கேயாவது மறைய சொல்லு சந்தியா. இல்ல எல்லா அப்பளத்தையும் சரோஜா இவதான் பண்ணா, நீ ஒண்ணும் பண்ணலன்னு நினைப்பா. சரிங்க மாமா. என்ன எல்லாரும் நான் வீட்ல இல்லைன்னு உடனே தூங்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல இந்த பொருள் எல்லாம் எடுத்து வைக்கணும். நான் எவ்வளவு நேரமா தட்டுறேன், ஏன் யாரும் கதவு திறக்கல? அப்பா, என்ன? அப்பா, உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் உங்க மெத்தை கடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன். மறையறதுக்கு உனக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? போ, வேற எங்கேயாவது ஒளிஞ்சுக்க. ஷோ ஷோ போ. கதவை திறந்தது யாரு? ஷோ போ போ. ஷோ ஷோ ஷோ. அத்தை, அது காக்கா விரட்டிட்டு இருந்தேன். மீனாட்சி, வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல, நல்லா ஓய்வெடுக்க சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். அத்தை,
எத்தனை அப்பளம் இருக்கு பாருங்களேன். இத்தனை அப்பளம் தயாராயிருக்கு. இது உண்மையா கனவான்னு எனக்கு தெரியலையே. என்ன சரோஜா, வந்தவொடனே இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கவனை எழுப்பி விட்டுட்ட. இத்தனை அப்பளத்தை தயார் பண்ணி காய வச்சிருக்கே, இது எப்படி நடந்தது? அத்தை, அது வந்து ம். இப்ப எனக்கு புரியுது. கஸ்தூரி தான் செஞ்சிருப்பா. அவளை 4 அப்பளம் தயார் பண்ண சொன்னா 400 காரணம் சொல்லி தப்பிப்பா. ஆனா இன்னைக்கு சம்பளத்தை பத்தி பேசணும்னு நினைச்சிருப்பா. அதான் என்ன சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு அப்பளமும் தயார் பண்ணி வச்சிருக்கா. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கஸ்தூரி அக்கா ஒன்னும் இதை தயார் பண்ணல. அவங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல. ஆமா சரோஜா, இன்னைக்கு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற மிஷின் மூடி இருக்கான். அதனால கோதுமை அரைக்கிறதுக்காக நம்ம கஸ்தூரி மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. நீங்க சொல்றபடி கஸ்தூரி மார்க்கெட்டுக்கு போயிருக்கானா? சோட்டு, என்கிட்ட உண்மையை சொல்லு. இந்த அப்பளத்தை எல்லாம் தயார் பண்ணது யாரு? அது வந்தம்மா. சரோஜா, அது வந்து நான் உங்களை கேட்டேனா? நான் சோட்டுக்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நீங்க குறுக்க பேசாதீங்க. நீ என்கிட்ட ஏன் கேட்க போற சரோஜா? இங்க பாரு, நான் அப்பளத்தை கடகடன்னு சாப்பிடுவேன், நான் ஒத்துக்கிறேன். என்னால செய்ய முடியாது சரோஜா. அதுவும் இல்லாம உனக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்ல சரோஜா. நீ மீனாட்சியை கூட்டிக்கிட்டு எங்கேயோ வெளியே போயிட்ட, நம்ம கஸ்தூரியும் வெளியே போயிட்டா. அதனால இந்த வீட்டுல வேலையெல்லாம் செய்யறதுக்கு யார் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. சந்தியா மட்டும்தானே இருக்கா. இந்த அப்பளத்தை எல்லாம் தயார் பண்ணது சந்தியா தான். என்ன பார்த்தா இழிச்சவன் மாதிரி தெரியுதா? இவன் இந்த அப்பளத்தை எல்லாம் தயார் பண்ணலா? நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். என்ன சரோஜா, நீ என்ன இழிச்சு வாங்குறியா, பைத்தியங்கிறியா? இங்க பாரு சரோஜா, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் கண் முன்னால இருக்கிற இவ்வளவு அப்பளம் மறுபடியும் மாவா மாறாதில்ல. இங்க பாரு சரோஜா, இந்த அப்பளத்தை எல்லாம் தயார் பண்ணது இந்த வீட்டு மருமக சந்தியா தான். நான் ஒண்ணு சொல்லவா சரோஜா, அப்பளம்லாம் இவ்வளவு நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீ மட்டும்தான். சந்தியாவால் இந்த வேலையை பண்ண முடியாதுன்னு அவளை நீ திட்டாம இருந்திருந்தீங்கன்னா அவ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்யாம இருந்திருக்க மாட்டா, இந்த வேலையில வெற்றி அடைஞ்சிருக்க மாட்டா. நீ என்ன சொன்னாலும் சரி சரோஜா, நம்ம சந்தியா ஒரு முடிவெடுத்து அதை செஞ்சே தீருவா. அவ ஒரு வேலையை மட்டும் செய்யணும்னு நினைச்சா என்ன ஆனாலும் சரி அதை செஞ்சிருவா. இந்த அப்பளத்தை கொஞ்சம் பாரு சரோஜா. எல்லா அப்பளமும் நிலா மாதிரி உருண்டையா, எல்லா அப்பளமும் ஒரே மாதிரி அற்புதமா வந்திருக்கு. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க சரோஜா? உன் கண் முன்னாடி நடந்திருக்க அற்புதத்தை கூட நீ நம்ப போறது இல்லையா? இல்லங்க, நான் இதை நம்ப போறதில்ல. இதை நான் எப்படி நம்புவேன்? ஏன் மருமக சந்தியாவுக்கு ஒரு சப்பாத்தியை கூட தனியா உருட்ட தெரியாது. அவளால எப்படி இவ்வளவு அப்பளத்தையும் பண்ணிருக்க முடியும்? இவகிட்ட பெரிய மந்திர சக்தி இருக்கா என்ன? இதை நான் கண்டிப்பா நம்ப மாட்டேங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லு சந்தியா.
இந்த அப்பளத்தை எல்லாம் நீ தான் தயார் பண்ணியா? ஆமா சந்தியாக்கா, இப்பவே நீங்க உண்மையை சொல்லிடுங்க. ஆமாங்க அத்தை. இத நீங்க நம்பணும்னா நான் என்ன அத்தை பண்ணணும்? இந்த அப்பளத்தையெல்லாம் நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன். நான் மட்டும் தனியா தான் அதை செஞ்சேன். நீ மட்டும் தனியா இவ்வளவு அப்பளத்தை எப்படி தயார் பண்ண சந்தியா? இந்த கொஞ்ச நேரத்துல உன்னால எப்படி இவ்வளவு செய்ய முடிஞ்சது? இப்ப கூட என்னால நம்ப முடியல. இங்க பாரு சந்தியா, அப்பளத்தை தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் அதோட ருசி என்னன்னு தெரியுமா என்ன? இந்த அப்பளத்தை உன் மாமியாருக்கு கொஞ்சம் கொடு, அப்பதான் ருசி பார்த்து அவ எப்படி இருக்குன்னு சொல்லுவா. அப்பதான் அவளுக்கும் நிம்மதியா இருக்கும். எடுத்து கொடுமா அப்போ. சரிங்க மாமா. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அம்மா சந்தியா, நீ அவளுக்கு எடுத்து கொடு, இல்லாட்டி பொரிச்சு கொண்டு வா. ஆமா சந்தியாக்கா, நீங்க இதை கொண்டு போய் பொரிச்சு கொண்டு வாங்க. ஏன் சரோஜா அங்கேயே நிக்கிற? வா, வந்து உட்காரு வா. இல்ல சரோஜா, அங்கே உட்காராத, வேணாம், நில்லு நில்லு. வா வா, வந்து என் பக்கத்தில் உட்காரு, உன் புருஷ பக்கத்தில் உட்காரு சரோஜா. எனக்கு நேரமே சரியில்லை. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்க. அம்மா, என்ன சரோஜா, உன் மருமக இந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டாளா? அத்தை, இந்தாங்க அப்பளம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ ஒண்ணு பண்ணு சந்தியா, இந்த பைய உள்ள கொண்டு போய் வை. அடக்கடவுளே, நான் மறந்தே போயிட்டேன். இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். ஆ, ஆப்பிள பிடிக்கிறதுக்கு போய் ஏங்க இப்படி விழுந்தீங்க? இந்த கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னு காரணம் சொல்லி டீ கிளாஸ கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஆப்பிள பிடிக்கிறதுக்காக மெத்தையில இருந்து கீழே விழுந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது என்னன்னா சரோஜா, எனக்கு லட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கறல்ல, அதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு அப்படியே ஒரு புது சக்தி வருது. சரோஜா, உன் மருமக சந்தியாவை நம்ம பாராட்டியே ஆகணும். அம்மா சந்தியா, நீ ஒரு வேலையை செய்யணும்னா எப்படியாவது செஞ்சிருவ. நேத்து வரைக்கும் உனக்கு ஒழுங்கா ஒரு சப்பாத்தி கூட செய்ய தெரியாது. இன்னைக்கு என்னடானா இவ்வளவு அப்பளத்தை தயார் பண்ணிட்ட. என்ன சொல்ற சரோஜா? சந்தியா, இந்த அப்பளத்தை நீ எப்படி செஞ்சேன்னு தயவு செஞ்சு சொல்லுமா. அது மாமா, வாழ்க்கையில நம்ம ஏதாவது ஒரு வேலையை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த சமயத்துல நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்ததை ஞாபகம் வச்சுக்கணும். என் அப்பா அம்மா எனக்கு எப்பவுமே பயப்படுறதுக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. அவங்க எப்பவும் எனக்கு ஒன்னே ஒன்று தான் சொல்லுவாங்க, எதுவா இருந்தாலும் அவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனசளவுல தோத்து போயிட்டாதான் அது தோல்வி, ஆனா மனசளவுல ஜெயிச்சோன்னா அது வெற்றி தான். இன்னைக்கு கூட நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். என்னோட முயற்சிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. சூப்பரா சொன்னீங்க நீ. உங்க அம்மா அப்பா ரொம்ப நல்ல விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த நான் நிச்சயமா ஞாபகம் வச்சுக்கிறேன்.
ஆ, அது என்னமோ உண்மைதான். ஆனா ஒரு சில அம்மா அப்பா பிள்ளைங்களை பத்தி அதிகமா யோசிக்கிறதுனால அவங்கள ரொம்ப பலவீனமாக்கிடுவாங்க.